போதும் போதும் ஆடுனது போதும், வாங்க கிளம்பலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஆடிட்டீங்க, வாங்க போகலாம். ஏ சின்ன பொண்ணு, நீ எதுக்கு மேலே ஏறிக்கா? வா சீக்கிரம் போகலாம், நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். அந்த நாய் எல்லாம் உனக்கு கடிச்சிடும். ஐயோ ஐயோ, ஆமாம் நான் இறங்குறேன். சரி வாங்கடி போகலாம். தினேஷ் தங்கம், தினேஷ் தங்கம், சீக்கிரம் சாப்பிடுவாமா. என்ன நான் பண்ணுறேன்? நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா? சரி, நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவோம். சும்மா வராமல் இருக்காவே. தினேஷ் தங்கம், தினேஷ் தங்கம். மம்மி கூப்பிட்ட மாதிரி இருக்கு. மம்மி என்னை கூப்பிட்டீங்களா? ஆமாம் தங்கம், சாப்பிட கூப்பிட்டேன். சரிம்மா, இதோ வரேன், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேம்மா. சரி சரி, சீக்கிரம் வாப்பா, நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா வரேன். சரி, சாப்பிட்டுட்டு காலேஜ் எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு வாரம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடத்துக்கு சுற்றி பார்க்க கூப்பிட்டு போயிட்டு அப்புறமா வரணும். அப்போ தான் காலேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊரில் யாராவது நமக்கு சின்ன வயசில் பேசின ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பழகிக்கலாம். அப்படியே பழகிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தினேஷ் தங்கம், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நீ இன்னும் வரல. அதுக்குள்ளவா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு? ஐயோ, இன்னும் வரேம்மா வரேன். சரி, நாமளும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே போயிட்டு வந்துடுவோம். அப்படியே மம்மி, இது என்ன மம்மி சாப்பாடு? தங்கம், அது கீரை பொரியல் தங்கம், அதை சாப்பிடு தங்கம், அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது தங்கம். என்ன மம்மி, நான் இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாதுல்ல மம்மி. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு தங்கம், அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சாப்பிட்டு பார்க்குறேன் மம்மி. ஞம் 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 ஞம். ஐயோ மம்மி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மம்மி. இது என்ன கீரை மம்மி? முருங்கைக்கீரை தங்கம், சாப்பிட்டு 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 தண்ணி குடிமா. சரிம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இதே மாதிரி இதை நம்ம எனக்கு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுமா, நல்லா இருக்குது. மம்மி, நீ சாப்பிட்டியா மம்மி? நான் இனிமே தான் தங்கம் சாப்பிடணும், நீ சாப்பிடு சரியா? நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்து சாப்பிடு மம்மி என் கூட சேர்ந்து. இல்லை தங்கம், நீ சாப்பிடு, அம்மா கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, செஞ்சு முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன். சரி மம்மி. டேடி கால் பண்ணாங்களா? பேசுனியா? ஆமாம் தங்கம், உங்கள் டேடி கால் பண்ணாங்க, காலையிலே கால் பண்ணாங்க, பேசினேன். உங்கள் டேடி வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி மம்மி, நான் சாப்பிட்டு அப்படியே காலேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் மம்மி. சரி தங்கம், ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துக்க. சரி மம்மி. நான் போய் கிச்சனில் போய் வேலை செய்கிறேன். ஞம் ஞம் ஞம். மம்மி, நான் சாப்பிட்டேன் மம்மி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிடா தங்கம், பார்த்து போயிட்டு வா. சரி மம்மி. ஏ பாரு, அந்த பையன் யாரடி புதுசாக இருக்க நம்ம ஊரில்? ரொம்ப அழகாக இருக்கான். ஆமாம், அழகாக தான் இருக்கு அந்த பையன். யாருன்னு தெரியும் நமக்கு? ஏ பாரு, ஏ பாரு, உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பையன். இவன் என்ன கனவு உலகத்துக்கே போயிட்டா போல இருக்க. பாரு பாரு, சீக்கிரம் பாருங்க. என்னடி என்ன என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நீனு? சாரிடி சாரி, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் நீ பேசுறது கவனிக்கவே இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் பேசுனது ஒன்றுமே உனக்கு கேட்கவே இல்லையா? சாரிடி, நான் கவனிக்கவே இல்லை, ஏதோ யோசனையிலே இருந்தனால கவனிக்கல, சாரிடி. சரி சரி, அந்த பையனை பரவாயில்ல, அழகாக இருக்காது யாருன்னு உங்ககிட்ட கேட்டேன். அது எனக்கு யாருன்னு தெரியலடி அந்த பையன். சரி சரி, இனிமேல் அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வா போகலாம், இல்லை அவங்க 2 பேரும் நம்மகிட்ட என்னன்னு கேட்பாங்க. அதுவும் சரிடா, வா வா போகலாம். ஏ பிரியா, அந்த பையன் யாருன்னு தெரியும் உனக்கு? இல்லடி, எனக்கு அது யாருன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிறான். ஆமாடி ஆமாம், சரி வாங்க நம்ம போகலாம். பாரு வா சீக்கிரமா, அழகா இருக்கான் அந்த பையன். பாரு சீக்கிரமா வா, அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன்டி, வரேன். இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்குது. பாரு, அங்கே என்னடி பார்த்துட்டு இருக்காங்க, வா சீக்கிரமா. ஐயோ, வெக்கமா இருக்கே, ஒடியல அப்படியே. அழகா இருக்குது இந்த பொண்ணு. ஏன் நின்றுட்டே இருக்க? வாடி வேகமா போலாம். அடியே, உனக்காக தாண்டி நாங்கள் 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, நம்ம டூருக்கு போவோம்னு சொன்னோம்ல, அதான் எந்த இடம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேடி. சாரிடி. ஓ அப்படியா, நான் வேலைச்சிக்கிட்டேன். சரி சரி வா போகலாம். ஐயோ, இந்த பொண்ணு நம்மளை பார்த்து பேசுறது. சரி, நாம போகலாம். சரி, கொஞ்சம் நேரம் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு போவோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்ததும். 4 காலேஜ் பார்த்துருக்கோம், அதில் எனக்கு ஒரு காலேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அங்கே தான் அட்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்போம். அம்மாட்ட சொல்லுவோம், இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்ப்போம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் தான் நம்ம காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போகணும், வண்டியிலலாம் போகக்கூடாது. ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் பஸ்ஸில். சரி, எனக்கு மட்டும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆமாம் அண்ணே, சின்ன வயசில் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருந்தாங்க. அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்க ஃபேஸ் ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, மாப்பிள்ள காலேஜில் அட்மிஷன் போட்டியாடா? ஆமாம்
ஆமாடா போட்டேன்டா, நீ போட்டிருக்க அதே காலேஜில் தான்டா நானும் போட்டிருக்கேன். ஏய் என்னடா சொல்ற? இப்போ என் கூட தான் படிக்க போறீங்க இந்த வாட்டியும்? ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்? நம்ம எப்போவுமே ஒன்றா தான்டா இருப்போம், அப்புறம் என்ன? என்னடா காலி, நம்ம இவ்வளோ நாள் ஒன்றா தான் படித்தோம். நம்ம அப்போவே நம்ம அப்படியே ஒன்றா சேர்ந்து உட்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி நம்ம காலேஜ் ஒன்றா போகிறோமா இன்னும் அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கு தான் கேட்டேன். ஏன்டா அப்படி பேசினா என்ன அவனுக்கு இப்போ? போடா பைத்தியக்கா. டேய் மாப்பிள்ள, அங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம கூட சின்ன வயசில் தினேஷ்னு ஒரு பையன் இருந்தான் தெரியுமா? அவன் கூட வெளியூருக்கு சின்ன வயசில் அவங்க அப்பா வேலை செய்கிறாங்க சொல்லிட்டு அங்கே போயிட்டான் தெரியுமா? பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கான்டா. ஆமாம், பார்க்க அப்படி தான் இருக்கு. ஆமாடா, பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கான்டா. நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமாடா? சரிடா, கேட்டு பாருடா. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர். சொல்லுங்கள், என்னங்க விஷயம்? இல்லை, உங்களுக்கு இந்த ஊரா இல்லைன்னா உங்களை இந்த ஊரில் வரைக்கும் பார்த்ததே இல்லாதான் கேட்குறேன். இல்லை, என் சொந்த ஊர் இதுதான். நான் சின்ன வயசில் வேறு ஊரில் இருந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னு அப்படியா? எங்களுக்குள்ளேயும் சின்ன வயசில் ஒரே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் பேர் தினேஷ், எங்கள் அப்பா பேர் சந்திரசேகர். அவங்க பார்க்கறதுக்கு அவன் மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் கேட்டோம். என்னது சந்திரசேகரா? என் பேர் தாங்க தினேஷ், எங்கள் அப்பா பேர் தான் சந்திரசேகர். ஏய் மச்சி தினேஷே, உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? நீங்கள் ராகுல் ஜீவா தானே? ஏய் ஆமாம் மச்சி, எங்கள் பேரில் ஞாபகம் இருக்கா? சூப்பர்டா மச்சி. டேய் மச்சி, இவ்வளோ நேரம் நான் உங்களை தானே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்க ஃபேஸ் ஞாபகம் இல்லை. இப்போலாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்க கூட நான் படிச்சிருந்தேன்னா இப்போ எனக்கு அவங்க நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படி சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி மச்சி, நீ இனிமேல் இங்கே தானே இருப்பேன் இல்லை வேறு ஊர் போயிருவியா மச்சி? இல்லைடா மாப்பிள்ள, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். நான் இப்போ தான் இங்கே ஃபோக்ஸ் பக்கத்தில் ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டு வந்தேன். என்னது அந்த காலேஜ்லையா? நாங்களும் அங்கே தான்டா போட்டிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்டா? பிஇடா. ஏய் சூப்பர் மச்சி, நாங்களும் அங்கேயே அதே டிபார்ட்மெண்ட் தான்டா. இவன் 3 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்டா. ஆமாண்ணா பச்சி, சரி வீட்டுக்கு வரீங்களாடா? இல்லைடா மச்சி, அம்மா 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களை கூப்பிட்டதுக்காக நாங்கள் இப்போ வந்த வண்டி அங்கே நிற்குது. அதை எடுத்துகிட்டு இப்போ போகலாம்டா. சரிடா மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். சரிடா, பாய்டா, அப்புறம் பார்க்கலாம். சரிடா, போயிட்டு வரலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களும் என்ன ஞாபகம் வச்சுருக்குறாங்க. சூப்பர், அம்மாட்ட போய் சந்தோஷமாக சொல்லணும் போய். ராணி, சின்ன பொண்ணு காலையிலே உங்கள் வீட்டுக்கு வந்தா பாத்தியாடி? ஆமாக்கா, காலையிலேயே வந்தாக்கா பாருவையும் பிரியாவையும் கூட்டிட்டு எங்கேயோ போனாக்கா, எங்கன்னு தெரியல. ஆமாக்கா, இங்கே பூமாரியும் வந்து கூப்பிட்டுட்டு போனாக்காவா? இங்கே தான் கூப்பிட்டு போவா. காலையிலேயே ஒருத்தரையும் ஒரு வேலை செய்ய விடாமல் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கா பாருங்க. ஆட்டோ அவனுக்கு இருக்குதாடி. சரிக்கா, விடுங்கக்கா, லீவு தானேக்கா, எங்கே போயிட்டு வருவாள் வந்ததும் கேட்டுக்கலாம். ஆமாக்கா, பெரிய பொண்ணு எங்கக்கா? ஆளையே காணோம். அவளா அவள் ஃப்ரெண்டு இந்த உமா வந்திருக்காள், அவளை பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருக்கா. உமா வந்திருக்காளா? ஐயோ, 2 பேரும் சேர்ந்தா என்னை உருப்பிட்டுருங்கக்கா. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? உமாவே ஒரு ஊரை சுற்றி அழைச்சிட்டலைவா. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா, சுற்றிட்டு அலைவா. நீ அவள் இருந்தாங்க, இவன் அவளோடய சேர்ந்து ஊரை சுற்றிட்டு அலைவா. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா, பிள்ளையை பார்க்க மாட்டா, எதுவுமே பார்க்காம ஒரு சுற்றிட்டு அலைவா. அப்புறமா வீட்டில் என்ன பண்ணுறது அவளை வச்சுக்கிட்டு? ஆமாக்கா, அவன் சொல்கிற பேச்சு எங்கே கேட்குறான்? என்ன 3 பேரும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க போல்? ஆமாம் மலமாடி, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதான் உன் ஊர்லேருந்து உன் ஃப்ரெண்டு நோட்டி வந்திருக்காளே, நீ வந்தானே நீ வீட்டில் இருக்க. ஏக்கா அப்படிலாம் பேசாதீங்கக்கா. அவள் பார்த்துட்டு நான் அவளை வந்துட்டு அவள் கூடலாம் முன்னாடி மாதிரிலாம் நான் சுற்றிட்டுலாம் அலைய மாட்டேங்க்கா. பாப்பண்டி, பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இப்படிலாம் பேசி கிடையாது. பாருங்க, நான் அப்படி தான் இருப்பேன். நானும் அவகிட்டலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் அவ்வளோதான். இனிமேலாம் அவள் கூட நான் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி, பார்ப்போம். பெரிய பொண்ணு வந்து உட்காரு. விடுங்கக்கா, நம்ம பிள்ளைங்க பாரு, பிரியா, பூமாரி, சின்ன பொண்ணு எல்லாரும் அந்த முக்கு தெருவு இருக்குல்ல, அங்கே நின்றுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அங்கே எதுக்கு காலையிலே அங்கே போய் நிற்கிறாள்வே? இங்கே விட்டல் ஒழுங்க. நான் சின்ன பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னத்தை பேசுகிறல்ல? பேசுகிறேன், வீட்டில் வந்து பேச வேண்டியதான். நான் வாழ்க்கை அவளுக்கு இருக்குது இன்னைக்கு. ஆமாம், அங்கிள்னு ஏன் பேசுகிறாள்ல? வீட்டில் வந்து பேச வேண்டியதான். நம்ம 4 பேரும். சரிக்கா, அதை விடுங்க, வீட்டுக்கு வந்ததும் பார்த்துக்கலாம். பிங்கி டூரை பற்றி ஏதாவது சொல்லிச்சாக்கா? இன்னும் எதுவும் சொல்லலை பெரிய பொண்ணு. அப்படியே நானும் டூர் கூட்டு போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எங்கே போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு. போகலாண்டி, போகலாம். போய் அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரியா?